திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை அதுதான் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக காலையில் எழுகின்ற பொழுதே கூறி மகிழ்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே செய்வதற்கு இந்த நமச்சிவாய என்ப தொடரானது அடித்தளமாக அமையும். எனவே நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நீங்கள் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என வாழ்த்துகின்றேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, அதில் திருநீலக்குடி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருநீலக்குடினா யாருக்கும் தெரியாது, தென்னலக்குடினா தெரியும். திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்தில், இது தஞ்சை மாவட்டத்தில் ஆடுதுறைக்கு தொடர்வண்டி நிலையத்துக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரம். இறைவன் திருநீலக்குடி ஈசர், இறைவி அழகம்மை, வருண பகவான், தேவகன்னிகைகளெல்லாம் பூசித்து பேறு பெற்றிருக்கிறார்கள். இங்கு அம்பிகை சன்னதிகள் 2 உள்ளன. அப்பர் பெருமானை சமணர்கள் கல்லிலே கட்டி கடலிலே தள்ளிய பொழுது அவர் இறைவன் திருநாமத்தை சொல்லி உயிர்ந்தார்கள் அல்லவா, அதை இந்த ஊர் பதிகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்பர் பெருமான். அது கல்லினோடு எனை பூட்டி என்று தொடங்கும் பாசுரம். திருச்சிற்றம்பலம். திருப்பழையாறை வடதளி வணங்கி திரு ஆனைக்கா செல்லுகின்ற பொழுது பொன்னியினுடைய 2 மருங்கிலும் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் பாடி பரவியவற்றிலே ஒன்று இந்த பதிகம். பதிகம் 72. தலம் திருநீலக்குடி. பாடல் 4. 4 வேதியர்க்கு இன்னருள். பாட்டு 4, தொடக்கமே பாருங்க. 4 வேதியர்க்கு இன்னருள் நன்னிழல் ஆலம் ஆல நஞ்சு உண்ட கண்டத்து அமர் நீலன் நீலக்குடி உரை நின்மலன் காலன் ஆறுயிர் போக்கிய காலனே. 4 வேதியர்கள், 4 முனிவர்கள். 4 முனிவர் யார்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். இந்த 4 பேர். இந்த 4 முனிவர்களுக்கும் இன்னருள் புரிந்தவர் நம்பெருமான். இங்கே ஆலமரத்தினுடைய நன்னிழலின் கீழ் இருந்தார். ஆலகால நஞ்சு உண்ட கண்டத்துடன் பொருந்திய நீல நிறம் உடையவன், கண்டம் கருத்தவன், நீல நிறம். நீலக்குடி உரையக்கூடியவன் நீலகண்டன், மலமற்றவன். காலன் உயிர் போக்கிய கடவுள். திருச்சிற்றம்பலம். 4 வேதியர்னா முதலே சொன்னேன். 4 பேர். இன்னருள் இனிய திருவருளை செய்வார். ஆலன் என்பது கல்லாலின் நிழற்கீழ் இருப்பவன். ஆல நஞ்சு ஆலகாலமாகிய விடம். கழுத்திலே பொருந்திய நீல நிறத்தை உடையவன், நஞ்சை உண்டவன்.
குற்றமற்றவன், நின்மலன் குற்றமற்றவன், காலன் காலனுக்கு காலன், யமனுக்கு யமன். மீண்டும் பாடலை படித்து மகிழ்வோம். நாலு வேதியர்க்கு இன்னருள் நன்னிழல் ஆலன் ஆல நஞ்சு உண்ட கண்டத்தன் நீலன் நீலகுடி நீலக்குடி உரை நின்மலன் காலன் ஆறுயிர் போக்கிய காலனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருநீலக்குடி செல்வோம். கும்பகோணம் போனோம்னா அங்கேருந்து நகர பேருந்து இருக்கு திருநீலக்குடி. அதனால் திருநீலக்குடி சென்று அங்கே உள்ள அழகம்மையையும் திருநீலக்குடி ஈஸ்வரையும் வணங்கி அவருடைய அருள் பெற்று நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ்வோம் என்று வாழ்த்தி அவனல் துறை கொண்டு மற்றவர்களையும் வாழுமாறு செய்து நலம் பெற வேண்டும் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.